அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு 4ஆம் எண் கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். 4ஆம் எண் அதாவது 4, 13, 22 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக 4ஆம் எண் ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாகும். ஸோ 4ஆம் எண்ணில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஸோ 4 அந்த ராகுவோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்றத மைண்டில் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் அதுவும் ஈஸியாகவும் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஈஸியாக, அதாவது வந்து உழைப்பே இல்லாமல் அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் தான் உங்களுக்கு பேசிக்காக ப்ரிஃபரபுளாக கிடைக்கும். அண்ட் அதில் அச்சீவும் பண்ணலாம் இஃப் இன் கேஸ் உங்களுடைய ராகுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில். ஸோ இப்போது ராகுவோடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவானுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி அண்ட் சதயம். இந்த 3 நட்சத்திரமுமே ராகுவோடைய நட்சத்திரமாகும். திருவாதிரை பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்குது, சுவாதி பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்குது, அண்ட் சதயம் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ராகுவோடைய பலன், அதாவது ராகுவோட பலன் உங்களுக்கு 75% நல்லாவே இருக்கும். அண்ட் இதுவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3, 6, 9, 11 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ராகுவோடைய பலன்களை உங்களுக்கு மிக நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ராகு வந்து இதை தவிர மீதி எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதில்லை. 3, 6, 9 மற்றும் 11 இந்த இடத்துல ராகு பகவான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவை. அண்ட் ராகு பகவான் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நிழல் கிரகம். ஸோ இவருக்குன்னு ஒரு சொந்த வீடே கிடையாது. எந்த வீட்டில் இவர் இருக்காரோ அந்த வீட்டோடைய அதிபதியோடைய குணாதிசயங்களை இவர் அடைஞ்சிருவார். ஸோ இதுதான் இவருடைய நேச்சர். ஸோ அதனால் வந்துட்டு இவருக்குன்னு ஒரு சொந்த வீடும் கிடையாது. பட் அவர் இருக்க இடம் நல்ல இடமா இருந்தால் ரொம்ப அம்சமாக இருக்கும். பொதுவாகவே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா லக்னமும் 2, 7, 8 இதில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமண தடை ஏற்படும். திருமண தடை இந்த சென்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ராகு தோஷம்னுவாங்க. அதாவது வந்து லவ் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது ஏன்னா வந்து லக்னத் 7, 8 தான் மெயினாக வந்து மேரேஜுக்கான எண். அண்ட் ராகு எப்பயுமே 180 டிகிரி ஆப்போசிட்டாக இருப்பாங்க எப்பயுமே கேது கூட. ஸோ ராகு லக்னத்தில் 2 இருக்கப்போ கேது 7, 8 ஏதாச்சும் இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து லக்னம் 2, 7, 8 இதில் இருந்தாலே வந்துட்டு எப்பயுமே வந்து திருமணத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் அக்கறாக சான்ஸ் இருக்குது. அதில் ராகு தோஷம் இருந்து அதுக்கான ஈக்குவலான இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மணமகனுக்கு வந்துட்டு ராகு கேது தோஷம் இருக்குன்னா, அதே மாதிரி பெண்ணுக்கும் ராகு கேது தோஷம் இருக்க மாதிரி பார்த்து மேட்ச் பண்ணி பண்ணால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறையா இருக்கும். அண்ட் இதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் 3ல் இருந்தால் நல்லா இருக்கும்னு, 4ல் இருந்தால் வந்து வந்து தாயோட பிரிவு இருக்குன்னுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க தாயை வந்து ஒரு சில காலம் பிரிஞ்சு இருக்க மாதிரி நேரிடும். அண்ட் 5ல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து குழந்தைகள் பிரிவு, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 6ல் இருந்தால் நல்லது, சத்ரு ஜெயம் உண்டாகும். அண்ட் 7, 8 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேரேஜ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்கேன். 9ல் இருந்தாலும் வெற்றி அனுகூலம். 10ல் இருந்தால் உங்களுக்கு வந்து தொழில் நாசம் அமையத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் 11ல் பார்த்தீங்கன்னா லாபம், நல்ல தன லாபமே கிடைக்கும். 12ல் இருந்தால் தன விரயம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து எந்தெந்த இடத்துல ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற பலனை நீங்கள் பார்த்து அறிஞ்சிக்கலாம். அண்ட் இந்த பலன்கள்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி, அதாவது ராகு தசை, ராகு புக்தி, இல்லை வந்து ராகு தசை நடக்கணும், இல்லை ஏதோ ஒரு தசையில் அந்த ராகு புக்தி வந்தாலும் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ பொதுவாகவே இந்த ராகுவோடைய நட்சத்திரம் சொல்கிற திருவாதிரை,
சுவாதி அண்ட் சதயம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்பே ராகுவோட தசை வரும். ஆரம்பத்தில் 18 வருஷம் இருக்கும். ஸோ 18 வருஷன்றது அது முன்ன பின்ன இருக்கும். ஆக்சுவலாக ராகுவோடைய முழுசாக பார்த்தீங்கன்னா ராகுவோட தசை பார்த்தா 18 வருஷம். அதில் வந்து அவங்க பிறக்கிறப்ப இருக்கிற இந்த மீதிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை கேல்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது 3 வருஷம் மீதி இருந்துச்சுன்னா அதில் போகும், அந்த முன்ன பின்ன இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே 18 வருஷம் ராகு தசை வந்துடும். அண்ட் லைஃப்பில் வந்து ராகு தசைன்றது வந்து ஒரு லாட்ரி மாதிரி தான் ஆக்சுவலாக. லைக் சுக்கிரதசை மாதிரி ராகு தசையுமே ஒரு லாட்ரி. பட் இது சுக்கிரன் வந்து ஒரு சுப பார்வையாயிடும். அண்ட் ராகுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 விதமாகவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் கிளப்பு, அந்த மாதிரி லாட்ரி, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சீட்டாடி இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க, லாஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா, ராகு இருந்துச்சுன்னா அவங்க தைரியமாக விளையாடுவாங்க. இதில் அவங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணவே தேவையில்லை, தானாகவே போகும். அதுதான் ராகுவோட நேச்சர். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தசாவில் வந்து அந்த தசா புக்தியில் கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுப்பாங்க, கண்டிப்பாக நிச்சயம் எடுப்பாங்க. இதுவே ராகு வந்து வீக்காக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதில் லாஸ் ஆவாங்க. அண்ட் இதில் வந்து ராகு வந்து சம்டைம்ஸ் வீக்காக இருந்தால் போலீஸ் விஷயம், கேசஸ்ஸு, எப்பயுமே போலீஸ் வாசப்படி ஜெயில் கோர்ட்டு அப்படின்னு போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சீட்டு கம்பெனியில் வந்து லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராகுவோடைய வீக்னஸ்ஸால் தான் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் இருக்கிறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும், ராகு தசை நடக்கிறப்ப, ராகு புக்தி நடக்கிறப்ப. அண்ட் பொதுவாகவே இதுவரையும் பார்த்த I mean 1, 2, 3 அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற சூரியன், சந்திரன், குரு இவங்களுக்கெல்லாம் பார்த்தா நான் பொதுவாகவே என்ன சொல்லிப்பேன், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் முழு பவர் கிடைக்கும், உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ராகுவுக்கு அப்படி கிடையாதுங்க. கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அப்படிலாம் கிடையாது. இவர் இருக்க வேண்டிய இடம் 3, 6, 9, 11 இந்த 4 இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வந்து தீய பலன்கள் தான் உங்களுக்கு வருங்க. உங்களுக்கு இந்த ராகு தோஷம் அல்லது ராகுவால் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும், அதாவது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில், அதாவது ராகு காலம் பார்த்திங்கன்னா 10-12 வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா துர்கை, காளியம்மன் அல்லது பராசக்தி அந்த உங்கள் அம்மன், ஸோ இந்த மாதிரி தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து 10-12 அந்த ராகு காலத்தில் வந்து வணங்குனீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா ராகுவோடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா காளியம்மன், துர்கை, இந்த பராசக்தி, ஸோ இந்த தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகுவோட அதிதேவதை. ஸோ இவங்களை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீக்னஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கிறது இவங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்டு வெள்ளிக்கிழமையில் ராகு வந்து ராகு நட்சத்திரம் பிறந்தாலும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அண்ட் இந்த பரிகாரம் நீங்கள் வந்து தெய்வத்தை பார்த்து பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது, அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வணங்குனீங்கன்னா இன்னும் நல்லது. அது என்ன அந்த நட்சத்திரம் வந்து அந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னா, நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை அதாவது நவகிரகங்களுக்கு, ஸோ தெய்வத்தை வணங்கிட்டு வந்து இந்த துர்கை, காளியம்மன் இல்லை அம்மனோ இதெல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ராகு இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை 4 முறை, ஏன்னா 4 வந்து இவருடைய நம்பர் 4ன்றதுனால 4 பண்ணலாம். இல்லை பொதுவாகவே எல்லா காயத்ரி மந்திரமே நீங்கள் வந்து 3, 11, ஸோ இந்த நம்பரில் வந்து இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் சாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் விடாமல் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பரிகாரம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. எந்த ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ.